அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உச்சத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய இரு கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அடுத்த 7 நாட்களில் நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று உறுதியாக சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்படுகிறது. ஏனென்றால் சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி, முழுமையாக குரு வக்ர நிவர்த்தி என பல மாறுதல்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலுவாக ராகு வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை உறுதியாக சுக்கிரன் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாக அஷ்டமஸ்தானம் என்பது சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய வேளையில் அங்கு ராகு வலுவாக அமர்ந்திருக்கும் போது சுக்கிரனின் உச்ச வீடாக அஷ்டமஸ்தானம் பார்க்கப்படுகிறது. எனவே அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு உறுதியாக ராகுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளை குறைப்பதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த விதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக இந்த தருணத்தில் நற்செய்தியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு அஷ்டமத்திலும் கேது தனஸ்தானத்திலும் இருக்கும் போது சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் உறுதியாக எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றி அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்த்து சிம்மராசிக்காரர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், துணிச்சலுடன் பல்வேறு வகையான முடிவுகளை திறன்பட எடுத்து மேற்கொள்வது போன்றவற்றை மிகவும் அற்புதமாகவும் மிகவும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அஷ்டமஸ்த பாதிப்புகளை குறைப்பதால் இந்த வேளையில் பெரும்பாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆனால் சற்று கூடுதல் கவனத்துடனும் கடினமாகவும் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருப்பதால் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த தருணத்தில் சிக்கல்கள் எழுந்தாலும் கூட அவற்றை திறன்பட மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் உறுதியாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவற்றை ஒத்தி போடாமல் அவற்றை உடனடியாக மேற்கொள்ளுங்கள். அவை மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து சிம்மராசிக்காரர்கள் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். இதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், நட்பு கிரகமான சந்திரன் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனின் உச்சம் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது சந்திரன் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் அதற்கு பிறகு லாபம், விரயம் என பல இடங்களில் வலம் வர போகிறார். ஆட்சி பலமும் பெற போகிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் அதிர்ஷ்ட யோகத்தையும் உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சந்திரன் வலுவாக வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதோடு மட்டுமல்லாது உச்ச பலம் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்ற குருவுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. குருவும் கர்மஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்துல குரு சந்திர யோகம் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் உறுதியாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் மிகவும் சிறப்பான அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடை, தாமதங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முழுமையாக விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு சந்திர யோகத்தின் காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான டென்ஷன்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். ஏமாற்றம், தடை, தாமதம் என இருந்து
இருந்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகளில் நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எடுத்த காரியத்தில் தடையில்லாமல் வெற்றிகரமாக செய்வதற்கான நல்ல யோகமும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை அக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை முற்றிலுமாக விளக்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு மற்றும் சந்திரன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி சுக்கிரன் மற்றும் சந்திரனின் உச்சத்தின் காரணமாக உறுதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் யோகஸ்தானமாகிய 6 13ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான சூரியன் இணைகிறார். இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் இணைந்து வலம் வர போகிறார். பொதுவாக ராசியின் அதிபதியான சூரியனும் சனியும் இணைவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் இந்த இணைவு ஏற்படுவது மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 3 கிரக நிலைகளும் இணைந்து ஜென்மராசியை பார்ப்பது பல்வேறு வகையான தடை தாமதங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏமாற்றம் என்ற சூழ்நிலையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை யோகஸ்தானத்திலும் சப்தமஸ்தானத்திலும் விளம்பரக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சப்தமத்தில் இறுதி காலகட்டத்தில் விளம்பரக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி உண்டு. புதிய முதலீடுகளை அளவாக மேற்கொள்ளலாம். விஸ்தரிப்பு திட்டங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு மேற்கொண்டால் வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எடுத்த காரியம் அனைத்திலும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கூட அவை மிக சிறப்பான வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மிக வலுவாக சூரியன், சனி மற்றும் புதனினுடைய இணைவு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே புதிய நிலம் வாங்குதல், வீடு, வீட்டுமனை வாங்குதல் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. எடுத்த காரியம் அனைத்தையும் திறன்பட செய்வதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்புல திருப்தி முழுமையாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த வேளையில் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களும் வருகிறது. அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய வருகின்ற செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி தைப்பூசம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. எனவே அன்றைய தினத்தில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று சந்தித்து வாருங்கள், தரிசித்து வாருங்கள். நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாக இந்த வாரத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சி தடையில்லாமல் உறுதியாக உங்களை தேடி வரும்.